முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணையின் இல்லத்தில் இப்பொழுது ஒரு துக்கமான செய்தி ஒன்று நடந்து கொண்டே இருக்கின்றது. உன் துணையின் இல்லத்தில் வாழ்வா சாவா என்ற நிலையில் ஒருவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். நிச்சயம் உன்னுடைய துணை அல்ல தங்கமே. உன் துணையின் வீட்டில் யாரோ ஒருவர்தான் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள்தான் இந்த நிலைமையில் இருக்கின்றார்கள். என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமானவர்கள் அனைவரையும் நான் உரிய நேரத்தில் தண்டனை அளித்து விடுவேன் என்று உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அதனால்தான் அவர்களுக்கு இந்த தண்டனையை நான் கொடுத்து விட்டேன் தங்கமே. என் பிள்ளை எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்க வேண்டும். யாரிடமும் திட்டு வாங்கியும் அடிமையாகவும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டு ஒரு நிலைமையை நிச்சயம் நான் உனக்கு உருவாக்கி தரமாட்டேன் தங்கமே. அப்படி இதற்கு முன்னர் நடந்து இருந்தால் அவர்கள் வீட்டில் நிச்சயம் ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் யாரோ ஒருவர்தான் இப்பொழுது வாழ்வா சாவா என்று இருக்கிறார்கள். ஆனால் நிச்சயம் என் பிள்ளைக்கு இதை பற்றி எந்த ஒரு கவலையும் வேண்டாம் தங்கமே. நீ கண் கலங்கினாலே என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்துவிடும். நிச்சயம் அவர்கள் வாழ்வார்கள். உன் துணையுடன் நீ இணைந்தும் வாழ்வீர். அதற்கான சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி வந்துவிட்டதால் அவர் மிகவும் மனம் உடைந்து விட்டார். நிச்சயம் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உன் அப்பா நான் விட்டு வைக்க மாட்டேன் தங்கமே. அவர்கள் முன் உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைத்து நான் அழகு பார்ப்பேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நிச்சயம் ஒரு விடிவு காலம் வந்துவிடும். அதற்கான சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன். நீ சந்தோஷமாக இருக்க உன் அப்பா நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். என் பக்தி உன் பக்தி நிச்சயம் உண்மையாக இருக்கும் பொழுது நம் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது தங்கமே. உனக்கு வேண்டியதை அனைத்துமே நான் உனக்கு நடத்தி தருகின்றேன். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.